நாம் இந்த நாட்களில் தியானிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு போதித்து கற்றுக் கொடுத்து வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேற்றைய தினத்தில் நிலை நிற்பவன், நாம் எதிலே நிலை நிற்க வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று நாம் தியானித்தோம். இயேசுவிலே நாம் நிலை நிற்க வேண்டும், வேத வசனத்திலே நாம் நிலை நிற்க வேண்டும், அந்த கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நிலை நிற்க வேண்டும் என்று நிலை நிற்கிற அந்த காரியத்தை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். இன்று முடிவு பரியந்தம் நாம் நிலை நிற்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானிக்கப் போகிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். நம்முடைய அழைப்பிலே, நம்முடைய ரட்சிப்பிலே, ஆண்டவருக்கு அர்ப்பணித்த அர்ப்பணிப்பிலே நாம் முடிவு பரியந்தம் நிலை நின்றால்தான் அந்த பூரண ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கிற அந்த பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் முடிவு பரியந்தம் நிலைநிற்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இது ஆண்டவருடைய வருகை வரைக்கும் நாம் நிலைநிற்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய மரணம் முந்துமையானால் மரணம் வரைக்கும் நாம் நிலைநிற்க வேண்டும். கடைசி வரைக்கும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே, நம்முடைய அழைப்பிலே, நம்முடைய அர்ப்பணிப்பிலே நாம் நிலை நிற்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். விசேஷமாக முக்கியமான ஒரு காரியம், இந்த இடத்தில் ஆண்டவர் தன்னுடைய 2ஆம் வருகைக்குரிய அடையாளத்தை சொல்லி முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். அப்போ அது வருகைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படியாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. அதே விதமாகத்தான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அங்கே ஆவியானவர் ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். அதே விதமாய் 2ஆம் வருகை குறித்த ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போம். பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் அவருக்கு முன்பாக நிற்கும்படிக்கு அவரிலே நிலைத்திருங்கள். பாருங்கள், இயேசுடைய 2ஆம் வருகை குறித்து அந்த வசனமும் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு திரும்ப வரும்போது அவருடைய 2ஆம் வருகையிலே நீங்கள் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் நிற்கும்படிக்கு அவரிலே நிலைத்திருங்கள் என்பதாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வருகை சமீபமாகிவிட்டது. ஆகவே அவருடைய வருகை சமயத்தில் நீங்கள் அவருக்கு முன்பாக வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் நிலைத்திருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதாகத்தான் ஆண்டவர் இந்த காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது 1வது வசனத்திலிருந்தே நீங்கள் வாசித்து பாருங்க. ஆண்டவர் 2ஆம் வருகைக்கான பல காரியங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார். எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும் என்பதை குறித்து பேசின போது ஒலிவமலையில் இயேசு வந்து அமர்ந்த சமயத்தில் சீஷர்கள் வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளம் என்ன என்பதாய் கேட்கிறார்கள். அவளுக்கு ஒரு காரியம் இயேசு சொல்லியிருந்தார், ஆண்டவருடைய வருகையும் உலகத்தின் முடிவும் ஒன்றாக இருக்கும். இயேசு எப்பொழுது வருவாரோ உலகம் முடிவடையும். உலகம் முடிவடைகிற சமயத்தில் இயேசு வருவார். ஆகவே தான் அவள் அப்படி கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்பொழுது இயேசு பல காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். நீங்கள் கீழே வேத வசனத்தை வாசித்தால் எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் இந்த கடைசி காலத்தில் அநேகர் வந்து தங்களை கிறிஸ்து என்று சொல்லி வெளிப்படுத்தி கொள்ளுவார்கள், தங்களை கடவுளாக காண்பித்து கொள்ளுவார்கள், தங்களை மற்றவர்கள் வணங்கும்படி செய்து கொள்ளுவார்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லி யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். பாருங்கள், 6-7 வசனத்தில்
கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இப்போ உங்களுடைய கண்களை ஏறெடுத்த உலகத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த காரியம் நம்மை சுற்றிலும் நடைபெற்று கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அநேகர் தங்களை தெய்வமாக்கி கொள்ளுகிறதை இந்தியாவிலும் நாம் நிறைய இடங்களிலே பார்க்கிறோம். வஞ்சிக்கிற ஆவிகள் பலமாய் கரியை செய்து ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யுத்தங்களின் செய்திகளையும் நாம் கேள்விப்படுகிறோம். பாருங்க, அதோடு கூட ஜனத்திற்கு விரோதமாக ஜனம். பாருங்க, ஒரே மாநிலத்திற்குள்ளே ஜனத்திற்கு விரோதமாக ஜனம். ஆந்திராவிலே, மகாராஷ்டிராவிலே ஒரு ஜனத்திற்கு விரோதமாக இன்னொரு ஜனம். ஒரு தேசத்துக்குள்ளேயே ஜனத்திற்கு விரோதமாக ஜனம். இந்த மாதிரி ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் இன்றைக்கு நம் கண் முன்னாலே நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதோடு கூட பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இன்றைக்கு உலகத்தில் இந்த காரியங்கள் தீவிரமாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய்கள், ஒரு நோய் போனால் இன்னொரு நோய் வந்து கொண்டிருக்கிறது. டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ வருகிற காய்ச்சல் என்னதுன்னே கண்டுபிடிக்க முடியல. ஒரே ஆளுக்குள்ள மலேரியா இருக்குது, சிக்கன் குனியா இருக்குது, டைஃபாய்டு இருக்குது. எதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கன்னு தெரியல. டாக்டர்ஸ் குழப்பம் அடைகிறார்கள். ஒரே ஆளுக்குள்ள 3 விதமான காய்ச்சல் இருக்குது, 3 விதமான வைரஸ் தாக்கி இருக்குது. எதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கன்னு தெரியல. கொள்ளை நோய் அப்படியே பரவி கொண்டு இருக்கிறது. ஒன்றுக்கு மருந்து கண்டுபிடித்தால் அடுத்த கொள்ளை நோய் வந்து விடுகிறது. இது கடைசி காலத்தின் அடையாளங்கள். அதோடு கூட பூமி அதிர்ச்சிகள் அதெல்லாம் ஆண்டாண்டு காலம் நடக்கிறதானே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் குறிப்பாக அதனுடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், 1948 வருஷத்திற்கு பிறகுதான் ஏராளமான பூமி அதிர்ச்சி உண்டாகி கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னால் அவ்வளவு அதிகமானதாக இல்லை. ஆனால் 1948க்கு பிறகுதான் ஏராளமான பூமி அதிர்ச்சிகள் உண்டாகி கொண்டிருக்கிறது. சமீப நாட்களிலே பயங்கரமான பூமி அதிர்ச்சிகள் ஏராளமாய் உண்டாகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், அநேக இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், மகா பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ நம்மை சுற்றிலும் இந்த அடையாளம் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒருவேளை நடக்கிற காரியத்தை நாம் பார்க்கும்போது நாம் தான் கடைசி சந்ததியாக இருக்கக்கூடுமோ என்று எண்ண தோன்றுகிறது. பல வேத அறிஞர்கள் அவ்விதமாய் கூறுகிறார்கள், ஒருவேளை நம் தான் கடைசி சந்ததியாக இருக்கக்கூடும். அந்த அளவிற்கு ஆண்டவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் நடைபெறுகிறது. ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டது, உலகம் முடிவடைய போகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. என்னால் இயேசு சொன்ன அந்த அடையாளங்கள் எல்லாம் தீவிரமாய் நிறைவேறி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதே காரியத்தை இயேசு கிறிஸ்து லூக்கா 21 பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை பாருங்கள். லூக்கா 21 10-11 பாருங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். பாருங்க, பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு உலகத்தில் தீவிரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இதெல்லாம் இயேசுடைய வருகை சமீபம் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த லூக்கா 21 25-26 பாருங்கள். சூரியனிலும் சந்திரங்களிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போம். பூமியிலே வரக்கூடிய ஆபத்துகளுக்கு எதிர்பார்த்து ஜனங்களுடைய இருதயம் சோர்ந்து போகும். இன்னைக்கு எங்கும் பயப்படக்கூடிய காரியங்கள், சோர்ந்து போகிற ஒரு காரியங்கள். அதான் வேதம் சொல்லுது, சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கண்ணும் உண்டாகும் என்று இயேசு சொல்லுகிறார். அதோடு கூட சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். என்றுமில்லாத அளவிற்கு சமுத்திரத்தின் அலைகள் கொந்தளிக்கிறது.
சமுத்திரம் ஊருக்குள்ளே வந்து விடுகிறது. கடல் அலைகள் திடீரென்று பெரிதாக கொந்தளிக்கிறது. இந்த சுனாமிக்கு பிறகு கடலிலே மாற்றம் வந்துவிட்டது என்று விஞ்ஞானிகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்னொரு சுனாமி வந்துவிடுமோ என்கிற ஒரு சூழ்நிலை, பயமும் எல்லா இடத்திலும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கலக்கங்கள், இந்த விதமான ஒரு பயங்கள், இதெல்லாம் கடைசி காலத்தின் சம்பவங்கள். ஆண்டவர் தெளிவாய் சொன்ன இந்த காரியம் நம்மை சுற்றிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்கு மத்தியிலே தான் நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். இதை கூர்ந்து கவனிக்கும் போது ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபமாகிவிட்டது. கடைசி வினாடிக்குள்ளே நாம் வந்துவிட்டோம். ஆகவே தான் ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார், நிலைத்திருங்கள், அவருடைய வருகை சமீபமாகிவிட்டது, உலகம் முடிவடைய போகிறது, இனி காலம் செல்லாது, நீங்கள் முடிவு பரியந்தம் அவருக்குள்ளே நிலைத்திருந்தால்தான் அவர் வரும்போது நீங்கள் மகிழ்ச்சியோடு அவரை சந்திக்க முடியும். அந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாக தேவ சமூகத்திலே, ஆண்டவருடைய அர்ப்பணிப்பிலே, ஒப்பு கொடுத்தலிலே உறுதியாக நிலைத்திருங்கள் என்பதாக ஆவியானவர் தெளிவாய் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நடைபெறுகிற இந்த காரியங்களை பார்க்கும் ஒரு வருகைக்குரிய அடையாளத்திலே பல சேதங்கள் உண்டாகிறது. சுனாமியினாலே 2 லட்சம் பேர் மரித்து போனார்கள். பல நாடுகளை சார்ந்தவர்கள், இந்தியாவிலும் ஏராளமான பேர் மரித்தார்கள். பூமி அதிர்ச்சி உண்டாகும் போது, இயற்கை அழிவுகள் உண்டாகும் போது ஏராளமான பேர் மரித்து போகிறார்கள். பாருங்கள், சமீபத்தில் ஹைத்தி என்கிற தீவில் இந்த ஜனவரி மாதத்தில் பயங்கரமான பூமி அதிர்ச்சி உண்டாகி, அந்த தலைநகரிலே பூமி அதிர்ச்சியினாலே ஏராளமான வீடுகள் சேதம் ஏற்பட்டது மாத்திரமல்ல, சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் மரித்து விட்டார்கள். ஒரு முறை இந்த பூமி அதிர்ச்சி வந்தது. அதிலிருந்து அவங்க மீளுவதற்குள்ளாக சில நாட்களுக்குள்ளாக மறுபடியும் அதே அளவு அதே இடத்துல பூமி அதிர்ச்சி தாக்கிற்று. நீங்கள் நியூஸில் பார்த்துருக்க கூடும், டிவியில் சாப்பாட்டுக்கு அவள் உதவிக்காக கொண்டு போய் ரொட்டிகளையும் அவளுக்கான பொருட்களை விமானத்திலிருந்து ஹெலிகாப்டர்னு போட்டபோது ஒருவருக்கொருவர் அடித்து கொள்ளுகிறார்கள். ஒருவன் கையில் இருக்கிற பொருளை பிடுங்கி எடுப்பதற்காக அவள் அடித்து கொள்ளுகிறார்கள். ஒருவன் அப்படி திருடினதுனால அவனை அடித்து குற்றையுராய் போட்டு கொலை பண்ணுகிறார்கள். பயங்கரமான காட்சிகளை பார்க்க முடிந்தது. அதை பார்த்தாலே நம்முடைய இருதயம் நடுங்கிவிடு. ஏன் இவ்வளோ பயங்கரமான பாதிப்புகள்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான அழிவுகள்? எனக்கு அன்பானவர்களே, சில சமயத்தில் எண்ணங்கள் எழும்புகிறது. சிலர் கேள்வி கேட்பார்கள், ஆண்டவர் அன்புள்ளவராயிருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்கிறது? ஏன் இப்படி பூமி அதிர்ச்சியினால் அழிவுகள்? ஏன் இப்படி சுனாமினால் அழிவுகள்? இப்படி மனுஷனுடைய உள்ளம் கேள்வி கேட்கிறது. ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் தேவன் அன்புள்ளவர், இன்னொரு பக்கம் அவர் நீதி உள்ளவர். அவர் நீதி செய்யாவிட்டால் தெய்வமாக இருக்க முடியாது. என்ன வேணாலும் செய்யட்டும் என்று பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தால் அவர் தெய்வமாக இருக்க முடியாது. சோதம் கொமோரிலே பாவம் பெருகின போது, தேவ சமூகத்தில் எட்டின பொழுது தேவன் அதை அழிக்கும்படி இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். நினேவேவின் பாவம் பெருகி தேவ சமூகத்தில் எட்டின போது அதை அழிக்கும்படிக்கு தேவன் தீர்மானம் பண்ணிவிட்டார். மனம் திரும்பினபடியினால் தேவனும் மனம் இறங்கினார். ஆகவே உலகத்தில் எந்த பகுதியிலும் பாவம் பெருகி நிறைவடையும் பொழுது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அங்கே வெளிப்படும். ஆகவே தேவ சமூகத்தில் நாம் நடக்கிற காரியங்களை உன்னிப்பாக நாம் கவனிக்கும் போது முக்கியமாக இப்படிப்பட்ட அழிவுகள் எதனால் உண்டாகிறது? அது 2 முக்கியமான காரியத்தினால் தேவனுடைய கோபாக்கினை உண்டாகும். ஒன்று விக்கிரக ஆராதனை, இன்னொன்று வேசித்தனம். எந்த இடத்தில் விக்கிரக ஆராதனை பெருகுகிறதோ அங்கே விபச்சாரம் பெருகும். 2க்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒவ்வொரு விக்கிரகத்தின் கதைகளையும் நீங்கள் விசாரித்தால் அதெல்லாம் அசுத்தமான கதைகள், விபச்சாரத்தில் சம்பந்தப்பட்டவைகள். அப்படி அசுத்தமான அருவருப்பான கதைகள், அதிலே தான் பிசாசு கிரியை செய்து அந்த ஜனங்களுக்குள்ள இந்த விபச்சாரம் என்கிற அந்த பாவத்தை பெருக பண்ணுகிறான். அப்போ விக்கிரக ஆராதனையும் விபச்சாரம் பெருகும் பொழுது தேவனுடைய கோபம் அந்த தேசத்தின் மீது, அந்த பட்டணத்தின் மீது எழும்பும். தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அங்கே உண்டாகும். ஆகவே தான் தேவன் சில அழிவுகளை அனுமதிக்கிறார். அவர் நியாயம் தீர்த்தே ஆக வேண்டும். அதெல்லாம் ஒரு எச்சரிப்பு உண்டாக மற்றவர்கள் மனம் திரும்புவதற்காக இந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. தேசத்தில் நடக்கிற, உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் கவனித்து பார்த்து
ஆண்டவருடைய வருகை சமீபமாகிவிட்டது, நாம் கடைசி வினாடியில் இருக்கிறோம், எந்த நிமிஷத்திலும் எக்காலம் தொனிக்கலாம், எந்த நிமிஷத்திலும் தேவ தூதர்களுடைய சத்தம் கேட்கலாம், எந்த நிமிஷத்திலும் நாம் பரலோகத்திற்கு செல்லும்படியான அழைப்பு வரலாம். ஆகவேதான் ஆவியானவர் சொல்லுகிறார், நிலைத்திருங்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருங்கள். இனி காலம் செல்லாது, இனி 50 வருஷம் ஆகும் என்று எண்ணிக்கொண்டிருக்காதிருங்கள். இன்னொரு 25 வருஷமாவது வாழப்போகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்காதிருங்கள். இன்றைக்கு இரவு எக்காலம் தொனிக்கலாம், நாளைக்கு தொனிக்கலாம், அடுத்த வாரம் எக்காலம் தொனிக்கலாம் தெரியாது. ஆனால் நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கும்போது இதோ வாசற்படியிலே ஆண்டவர் வந்துவிட்டார் என்று சொல்லும்படியாகத்தான் காரியங்கள் இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகள், வேதத்தை அறிந்த ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவதில்லை, நம்மை அதற்காக நிலைநிறுத்திக் கொள்வதில்லை, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய எண்ணம் ஆண்டவருடைய வருகை குறித்ததாக இருக்க வேண்டும். ஆகவே தான் இயேசு தன்னுடைய 2ஆம் வருகைக்குரிய அடையாளங்களை சொல்லிக்கொண்டு வரும் பொழுதுதான் முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு வருகைக்குரிய அடையாளங்கள் தீவிரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நாம் அவருக்குள் நிலைத்திருப்பதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திருப்பத்தூருக்கு வந்தோம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டோம், நாளை முடிந்து போன பிறகு அந்த ஒப்பு கொடுத்தலை மறந்து விடக்கூடாது.